கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்து வருகிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். தூங்கும் முன்பாக தினம்தோறும் கேளுங்கள். அதிகாலையிலே புதிய நாளுக்காக ஜெபிக்கிறோம். அதிகாலையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். 6ஆம் சங்கீதம் 2-3 ஆகிய வசனங்கள், 6-7 ஆகிய வசனங்கள். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பெலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பேன். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன். ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். துயரத்தினால் என் கண்கள் குழிவிழுந்து போயிற்று. என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே. தாவீதின் சங்கீதம். ஒரு மனுஷன் இரவு நேரத்திலே எந்த சூழ்நிலை என்று கேட்டால் மற்றவங்களால சொல்ல முடியாது. ஒருவேளை வீட்டில் மனைவி சொல்லலாம், கணவர் சொல்லலாம், வீட்டில் அம்மா அப்பாவு கூட ஒரு சில ஸ்டேஜ்கள் வேணால் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த இருதயம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஒன்றும் இல்லை. இப்போ அந்த வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க ஃப்ரெண்டு பேசலைன்னா உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. ஏன் புலம்புறாங்க அவங்களுக்கும் தெரியாது. சில குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, ஒரு கசப்பு, ஒரு தேவையில்லாத ஒரு சண்டை, ஒரு கெட்ட வார்த்தை உள்ளே வந்த உடனே வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்காது. சில வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, அந்த வீட்டில் ஒரு பிரச்சனை, வேலையில் ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை. என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே. நைட் நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை நோக்கி, நம்மளை உருவாக்குன தேவனை நோக்கி, நம்மளை படைத்தவரை நோக்கி, நம்ம இருதயத்துல என்ன பாரம் இருக்கோ அதை அப்படியே சொல்லணும். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே. என் மேல இரக்கமா இருங்கப்பா. இப்போ நைட் நேரத்துல நிறைய குடும்பத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்லும்போது இருதயம் ஃபுல்லா பாரமா இருக்கும். ஒரு தாயார் ஜெபிக்க வந்தாங்க. அவங்க ஜெபிக்க வரும்போது ஒரே ஒரு காரியம் சொன்னாங்க. உங்க செய்தி கேட்டோம்னே எனக்கு என் வீட்டில் ரொம்ப பிரச்சனை, நைட் ஃபுல்லாக அழுதுட்டு இருந்தேன், வேலையில் பிரச்சனை, கவர்மெண்ட் வேலையில் பிரச்சனை, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. உங்கள் செய்தி கேட்டேன். உங்கள் செய்தி கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சது அப்படின்னாங்க. அவங்க சொன்ன ஒரு பக்கம் இருந்தாலும், நைட் நேரத்திலே ஒரு மனுஷன் தேவனோடு தொடர்பு கொள்ளும்போது மட்டும்தான் விடுதலை, தேவனோடு தொடர்பு கொள்ளும்போது மட்டும்தான் சமாதானம், தேவனோடு ஐக்கியத்தில் இருக்கும்போது தான் இரவு நேரத்தில் படுத்தா தூக்கம் வரும். இரவு நேரத்தில் கண்ட கண்ட குப்பையை நினைக்காம இந்த செல்போன்ல கொஞ்சம் ஓரமாக தூரத்துக்கு வச்சுட்டு, ஏன்னா இப்போ இருக்கிற அந்த வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க, இளம் தாய்மார்கள், இளம் சகோதரர்கள், இவங்கெல்லாம் எதில் அவங்களோட லைஃப்பில் பாதி எல்லாம் போயிட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. அந்த 24 மணி நேரம் எப்படிலாம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தால், உலகத்தில் பல காரியங்களுக்கு நேரத்தை செலவு பண்ணியிருந்தாங்க. ஆனால் தேவனை எவ்வளோ நேரம் தேடுறோம்? உருவாக்குன தேவனுடைய சமூகத்திலே எவ்வளவு நேரம் இருக்கிறோம்? எனக்கு 24 மணி நேரம் ஜீவ சுவாசத்தை தந்தது இயேசு கிறிஸ்துவா. அவருக்கு நான் எவ்வளவு நேரம் உண்மையா இருக்கிறேன்? எவ்வளவு நேரம் அவருடைய பாதப்புள்ள இருக்கிறேன்? எவ்வளவு நேரம் காத்திருக்கிறேன்? உலகத்துக்காக ஓடி 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 சில குடும்பத்துல கண்ணீர் தான் வடிக்கிறாங்க, சில குடும்பத்துல பிரச்சனை தான் இருக்கு. இப்போ என் வாழ்க்கையில் நான்லாம் சொல்ல முடியும். நான்லாம் சின்ன வயசில் வேலை பார்த்துருக்கேன்.
ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் கண்டினியூவாக 31 நாள் வேலை வைப்பேன். ஏன்னா சின்ன வயசுல எங்களுக்கு அப்படி தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க. டெய்லி ஒரு 16 மணி நேரம் வேலை பார்க்கணும். காலையில் 5 மணி 6 மணிக்கு போயாச்சு அப்படின்னா நைட் 10 மணி 11 மணி தான் வருவோம். டெய்லி 6 ஹவர் ஒர்க்கு, சண்டேவும் ஒர்க்கு. சண்டே காலையில் சர்ச்சுக்கு ஒரு 1/2 hour போயிட்டு வந்துடுவோம். 16 மணி நேரம் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ உள்ள பையங்க வேலையும் பார்க்கறது இல்லை, அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப்பும் பண்ணுறது இல்லை, வீட்டில் யார்கிட்டையும் ஒழுங்காக பேசுறதும் இல்லை, ஒழுங்காக படிக்கிறதும் இல்லை. சில குடும்பத்தில் செல்ஃபோனில் மூழ்கி போய் கிடக்குறாங்க. சில குடும்பத்தில் இப்போ உள்ள அடுத்த தலைமுறைகள் வித்தியாசமாக இருக்கு. என் மேல் இரக்கமாயிரும், என் மேல் இரக்கமாயிரும். அந்த வார்த்தையை ஒரு 5 தடவை சொல்லி பாருங்களேன், உங்க இதயத்துக்குள்ள சமாதானமே வரும். என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நைட் நேரத்தில் கையில் பைபிள் எடுத்து வச்சு தியானிங்க. அன்பா ஆசையா சொல்றேன். வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு கடனில் கஷ்டப்பட்டு இருக்கும்போது கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சு, கண்ணீரோடு வாசிக்க ஆரம்பிச்சு. வசனம் வாசித்தா புரியாது, ஆனால் 5 தடவை 10 தடவை வாசிப்பேன். அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கையில் ஒரு விடுதலை, ஒரு சுகம், ஒரு ஆரோக்கியம், சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பத்துடைய பாதுகாப்பு, குடும்பத்தினுடைய தேவைகள் எல்லாம் தேவன் தந்தது, தேவன் தந்தது, தேவன் தந்தது, தேவன் தந்தது. 1000 முறை இல்லை, கோடி முறை சொல்ல முடியும். காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது, என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும். கோடிக்கணக்கில் கடன், லட்சக்கணக்கில் கடன், வீட்டில் இருக்கிற பொருள் ஃபுல்லாக கடன், வீடே கடன், வாழ்க்கையே கடன், குடும்பம் ஃபுல்லாக எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, எல்லாரும் கடன், எல்லாருடைய வாழ்க்கையில் இஎம்ஐ லோனு, ஜொல் லோனு, பேங்க்கு, ஃபைனான்ஸ் லோனு, திருமண கடன், காலேஜ் கடன், எத்தனை கடன், எத்தனை வீட்டுக்குள்ளே. நிறைய வீட்டுக்குள்ளே கடனில் கஷ்டப்பட்டு அப்படியே உட்காந்துருந்தாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், பணம் வேணும். இதெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு இடத்துல சாதாரணமாக நடந்துட்டு இருக்கு. வெளிநாட்டுக்கு போகணுங்கிறாங்க, 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா தேவைப்படுதுங்க. ஒரு கடை வைக்குங்க, பணம் வேணும். ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், அங்கே ஒரு காரியம். ஒவ்வொரு இடத்துக்குள்ள போகும்போது ஒவ்வொரு காரியம். இரவு நேரத்திலே நம்ம என்ன தெரியுமா சொல்லணும், என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும், என் மேல் இரக்கமாயிரும். தேவனுடைய கண்களிலே தயவு கிடைச்சா போதும்பா, நம்முடைய தலைமுறை எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய குடும்பம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்ப தெரியுமா, என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கேளுங்க, தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து கேளுங்க. என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். நான் பலனற்று போனேன் என்று தாழ்த்தி ஜெபிக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னா, நான் பலனற்று போனேன், எனக்கு பலனே இல்லப்பா, எனக்கு பலனே இல்லை, என் மேல இரக்கமாயிரும். எனக்கு பலன் இல்லை, என் மேல இரக்கமாயிரும். அப்ப நம்ம ஜெபிக்கும் போது நம்ம என்ன வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறோம், அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். பரலோகத்தில் உள்ள தேவன்கிட்ட நம்ம பேசுறோம், நம்ம இந்த பூமியில இருக்கிறோம். பரலோகத்தில் உள்ள தேவன்கிட்ட நாம் தொடர்பு கொள்ளும் போது எப்படி தொடர்பு கொள்றோம், என் மேல இரக்கமா இருங்கப்பா, எனக்கு பலன் இல்லப்பா, எனக்கு பலன் இல்லை, என் வீட்டில் என் பிள்ளைகளை கவனிக்க எனக்கு ஒரு பலன் இல்லை, என் புருஷனை கவனிக்க எனக்கு ஒரு பலன் இல்லை, என் வியாபாரத்துல, என் கம்பெனியில, வேலை செய்யற இடத்துல, எந்தெந்த சூழ்நிலை எந்தெந்த ஜனங்கள் இணைந்திருக்கிறீங்களோ எனக்கு பலன் இல்லப்பா. தேவனுடைய சமூகத்துல சாஷ்டாங்கமா விழுந்து தாழ்த்தி, எனக்கு பலன் இல்லப்பா, நான் பலனற்று போனேன்,
நான் பலனற்று போனேன். சில குடும்பத்திலே மாந்திரியத்திலே கட்டப்பட்ட நிலைமையிலே, விக்கிரத்திலே கட்டப்பட்ட நிலைமையிலே, பாவ அடிமையிலே கட்டப்பட்ட நிலைமையிலே, அசுத்தத்திலே கட்டப்பட்ட நிலைமையிலே, அருவருப்பான காரியத்திலே கட்டப்பட்ட நிலைமையிலே, விபச்சாரத்திலே கட்டப்பட்ட நிலைமையிலே, போதை அடிமையிலே கட்டப்பட்ட நிலைமையிலே, மதுபான அடிமையிலே கட்டப்பட்ட நிலைமையிலே, தலைமுறை சாபத்திலே சில குடும்பத்திலே கட்டப்பட்ட நிலைமையிலே, ஏதோ ஒரு காரியத்திலே கட்டப்பட்ட நிலைமையில இருப்பான், வெளியே தெரியாது. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் ஒரு மனுஷன் வரும்போது, என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், எனக்கு பலன் இல்லப்பா. இந்த இரவு நேரத்துல செய்தி கேட்கிறீங்களோ, எந்த சூழல் இணைந்திருக்கிறீங்களோ, தேவனுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது, என் எலும்புகள் நடுங்குகிறது, என்னை குணமாக்கும் கர்த்தாவே. ஆக்சுவலி இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஜெபத்தை குறித்து, தேவனோடு தொடர்பு கொள்வதை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். சில வீட்டுல தாய்மார்கள் கண்ணீர் விட்டு அழுவாங்க, வெளியே தெரியாது. புருஷன் பார்த்தா விபச்சார அடிமையில இருப்பாரு, போதை அடிமையில இருப்பாங்க. வீட்டுல பார்த்தா கெட்ட வார்த்தை, சண்டை, இல்ல கடன், வீட்டுக்கு வாசல் வந்து கேட்பான், கடன், லட்சக்கணக்கான கடன் இருக்கும். வீட்டுல நிம்மதி இருக்க, பிள்ளைகள் பார்த்தா ஒழுங்கா இருக்காது. சில குடும்பத்துல தாய்மாரெல்லாம் நிம்மதி இல்லாம, சில குடும்பத்துல பார்த்தா சகலவிதமான செழிப்பு இருக்கும். ஆனா ஹாஸ்பிட்டல் செலவு போயிட்டு இருக்கும். பணம் ஃபுல்லா எங்க போயிட்டு இருக்குன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கும். எத்தனையோ சூழ்நிலை. என் எலும்புகள் நடுங்குகிறது, என் எலும்புகள் நடுங்குகிறது, என்னை குணமாக்கும் கர்த்தாவே. இன்னைக்குள்ள செய்தி நீங்க கேட்கும் போதே சில குடும்பத்துல கட்டுகள் உடைத்து கொண்டிருக்கிறார். கட்டுகள் எல்லாம் உடையுது. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது, இருதயம் ஃபுல்லா வேதனை. வேதனை அப்படின்னா ரவிராஜுக்கு நல்லா தெரியும். கடன்ல இருக்கும்போது கடன்காரங்க ஏசுவாங்க, அது ஒரு வேதனை. ஒரு மனுஷன் கத்தரை விட்டு தள்ளி போயிட்டானாலே அது ஒரு வேதனை. விக்கிரத்துல இருக்கும்போது சாபத்துல வாழ்ந்துட்டு இருப்பான், மாந்திரியத்துல இருக்கும்போது நஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருப்பான், எல்லாம் வேதனை தான். இது போக கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுச்சுனாலே எத்தனையோ டைப்ல வேதனை. சில குடும்பத்துலாம் வீட்டுல ஒருமனப்பட்ட ஆவி இருக்கு, புருஷ பொண்டாட்டிகள் பேச்சுவார்த்தை இருக்கு, பிள்ளைகள் பார்த்தா அம்மா அப்பாவை தெரியாம வேற யார்ட்டையா தப்பா பழகிட்டு இருப்பாங்க. அந்த குடும்பத்துலாம் போய் பார்த்தா வேதனை மட்டும்தான் இருக்கும். ராத்திரி பார்த்தா கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பாங்க, ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்காது. ஏன்னா யார்ட்டையோ தேவையில்லாம பழகிடுவாங்க. அப்புறம் பார்த்தா அதுவே அந்த நைட் ஆனா போதும், அந்த நினைவு, அந்த சிந்தனைக்குள்ள அது மட்டும்தான் இருக்கும். சில குடும்பத்துல பிள்ளைகள் கல்யாணமே வேண்டாங்கிறாங்க, எனக்கு கல்யாணமே வேண்டாங்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு மன அழுத்தம். இதெல்லாம் சில குடும்பத்துல ரொம்ப நார்மலா நிறைய இடத்துல இப்படிதான் இருக்கு. என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது, கர்த்தாவே எது வரைக்கும் இறங்காதிருப்பீர்? கேட்கிறாரு, எது வரைக்கும் இறங்காதிருப்பீர்? என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுதுல, எது வரைக்கும் இறங்காதிருப்பீர் கர்த்தாவே அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப தேவனோடு ஒரு மனுஷன் தொடர்பு கொள்ளும் போது எந்த அளவுக்கு கனெக்டிங்ல இருக்கிறோம். உரிமையா பேசணும். அப்பாட்ட பேசும்போது உரிமையா பேசணும். அப்பா எனக்கு இப்படி பிரச்சனைப்பா, ஒருவேளை கடன்ல இருக்கிறீங்களா, இல்ல வியாதியா, இல்ல மரண தருவாயா, இல்ல டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமையா, எந்த பிரச்சனைனாலும் இருக்கட்டுமே, உரிமையா பேசுங்க. தேவன்கிட்ட பேசும்போது, அப்பா என் மேல இரக்கமா இருங்கப்பா, என் மேல இரக்கமா இருங்கப்பா, என்னை குணமாக்குங்கப்பா, ஏன்பா இன்னும் இறங்கல அப்படின்னு சொல்லி தேவனை நோக்கி கர்த்தாவே என்று உரிமையோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். ஒரு சகோதரி சொன்னாங்க, வேலையில பிரச்சனை, ராத்திரி ஃபுல்லா அழுதுட்டே இருந்தேன் அப்படின்னாங்க. வேலையில பிரச்சனை, ராத்திரி ஃபுல்லா அழுதுட்டே இருந்தேன். சில குடும்பத்துல கணவர் தண்ணி அடிச்சிட்டு இருப்பாங்க, வீட்டுல வந்து கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க,
வீட்டில் தூங்கும்போது பார்த்தா நிம்மதி இருக்காது. ஆனால் அந்த தாய்மார்கள் நைட் நேரத்தில் பார்த்தா கண்ணீர் வடிப்பாங்க. சில குடும்பத்தில் கணவர் வீட்டுக்கே வர மாட்டார், எங்கேயாவது வண்டி தப்பாக போயிடும், அப்புறம் போன இடத்துல ஆல் பிளாட், அவ்வளோதான். அந்த வீட்டில் பார்த்தா என் கணவர் வரலன்னு சொல்லி கண்ணீர் விட்டு ரா முழுவதும். சில குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் ஆக்சிடென்ட் கேஸு, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில், ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் மரண தருவாயில் இருப்பாங்க. நான் ஒரு வீட்டில் இருக்கும்போது ஒரு குடும்பத்தில் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன். ஒரு 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், நைட்டும் பகலுமா. நைட்டான அந்த வீட்டுக்குள்ளே, இந்த ஹாஸ்பிட்டலில், இந்த குடும்பத்தில் என்ன நடக்கு, எப்படி கண்ணீர் விட்டு அழுறாங்க. ஏன்னா உயிர் கடைசி ஸ்டேஜில் பரிதபிக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால தேவன் ஜீவனை தந்துட்டார், இன்னவே உயிரோட இருக்காங்க. பெரிய ஆப்ரேஷன், ஆனால் கர்த்தர் ஜீவனை கொடுத்தாரு. இந்த 3 நாளில் திறப்புல நின்றாங்க பார்க்கணும். குடும்பம் ஃபுல்லாக கதறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் ஃபுல்லாக ஜெபிக்கிறாங்க. இதை ஏன் நைட் நேரத்தில் சொல்கிறேன்னா, என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். சில குடும்பத்தில் படுத்து தூங்கிட்டு இருக்கும் மாதிரி தெரியும், ஆனால் அந்த தலைவாணி பார்த்தா ஃபுல்லாக நனைஞ்சிருக்கும், அந்த படுத்திருக்கிற இடம் ஃபுல்லாக நனைஞ்சிரும். ஏன்னா இருதயம் ஃபுல்லாக வேதனை, இருதயம் ஃபுல்லாக வேதனை. என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை தனியாக விட்டுட்டாங்களே. சில குடும்பத்தில் கணவர் இறந்துருவார், விதவையாக இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை கண்ணீராக இருக்கும். அவங்களுடைய துக்கத்தை யார்கிட்டையும் போய் சொல்ல முடியாது. சில குடும்பம்லாம் படுற வேதனையெல்லாம் வெளியே தெரியாது, சொன்னாலும் புரியாது. சில ஜெபகுரி வரும்போது, என் பிள்ளைகளை என்னை கவனிக்கல, என்னை முதியோர் இல்லத்தில் விட்டுட்டாங்க, நான் இப்போ அங்கே தான் இருக்கிறேன், இங்கே சாப்பாடு சரியில்லை, ஒன்றுமே சரியில்லை, என்னால் இருக்க முடியல, என் பிள்ளைகளை நீங்கள் விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு வயசு 75 வயசு அப்படிம்பாங்க. நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசுவேன், ஏன்னா பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, வேதனையோடு இருப்பாங்க. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, உங்கள் வீட்டில் அம்மா அப்பா, வயசான பாட்டி தாத்தா, அவங்கள்ட்டெல்லாம் பேசுங்க. தேவன் அன்பாக இருக்கிறார். நம்ம அன்பு கூறும்போது தேவன் நமக்குள் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பு கூறணும். வீட்டில் ஒருவேளை கணவர் ஏதோ ஒரு பாவ அடிமையில் இருக்காரா, அவர்கிட்ட நிதானமாக இருக்கும்போது சொல்லுங்க, இது தப்பு, அவர்கிட்ட அன்பு கூறுங்க. ஏன்னா அந்த கடைசி காலத்தில் அன்பு கூற ஆள் இல்லை, கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுறாங்க, பாவ அடிமையில் போய் சிக்கி கொள்றாங்க. திரும்பி பார்த்தா பாவம் தான் இருக்கு. இந்த உலகத்துக்குள்ளே எத்தனையோ இடத்துல அடுத்தடுத்த செகண்ட் யாரை நம்பணும், யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க தெரிய மாட்டேங்குது. சில குடும்பத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, மனுஷனால பாதிக்கப்பட்டிருந்தாங்க, கூட இருக்கிற ஃப்ரெண்டுனால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ரொம்ப வருஷமா பழகி இருப்பாங்க, ரொம்ப வருஷமா அவங்க மூலியமா ஒரு பிரச்சனை. நைட்டு படுத்து தூங்கும்போது பார்த்தா வேதனையோடு இருப்பாங்க. ராம் முழுதும் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ராம் முழுதும் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். இதுதான் நிறைய குடும்பத்தில் உள்ள காரியம். துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. அழுது 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 பார்த்தா கண்ணில் குழி விழுந்து போயிருக்கும். சில குடும்பத்தில் கணவர் அடிச்சிருவார், இல்லை கெட்டவத்தை போட்டு ஏசிடுவார், இல்லை தப்பான ஒரு தொடர்பில் இருப்பாங்க, இல்லை மதுபான அடிமையில் இருப்பாங்க. வீட்டுக்கு வந்தால் புருஷன் முன்னாடிக்குள்ள நிம்மதி இருக்காது. அந்த தாய்மார் பார்த்தா நைட்டு பார்த்தா அழுது 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 கட்டில் நம்ம படுக்கையில் நனைஞ்சிரும். புலம்பிட்டு இருப்பாங்க, யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, அம்மா அப்பாட்ட சொல்ல மாட்டாங்க, பிள்ளைகள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. கட்டில் ஃபுல்லாக, படுக்கை ஃபுல்லாக ஒரே ஈரமாக இருக்கும். இது சில குடும்பத்தில் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று. துயரத்தினால், வேதனையினால், 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 துயரத்தினால். அந்த வார்த்தையை அனுபவிச்சாதான் புரியும். ஏன்னா சில குடும்பத்தில் துயரத்தில் இருப்பாங்க, சில குடும்பத்தில் வீடு கட்டியிருப்பாங்க, பாதியிலே நிற்கும், கட்ட முடியாது, பணம் இருக்காது. இப்படி நம்ம நிறைய காரியங்கள் சொல்லலாம். பிள்ளைகள் படிச்சிருக்கும், வேலை இல்லாமல் இருக்கும், வெளிநாட்டு போயிருப்பாங்க, அங்கே வேலை இல்லாமல் இருப்பாங்க.
பிள்ளைகளை பார்த்தா திருமணம் முடிஞ்சிருக்கும், பிள்ளை இல்லாமல் இருப்பாங்க. புருஷன் பார்த்தா சில குடும்பத்தில் 2வது கல்யாணம் முடிச்சுட்டு போயிருக்காங்க. சில வீட்டில் பார்த்தா பிள்ளைகள் பார்த்தா அம்மா அப்பாட்ட பேச மாட்டேங்க. அந்த வீட்டிலலாம் துயரத்தினால், அந்த துயரம் அப்படின்னு சொல்லும்போது அது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது துயரமாக இருக்கும். நிறைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள். குறை மாசத்துல சில குடும்பத்தில் பிள்ளைகள் பிறந்துடும். ஐசியூவில் இன்பேட்டில் இருப்பாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு சூழ்நிலை. கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சின்ன பிள்ளைகளுக்கு பிளட்டில் கேன்சரு. இப்படியே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு சூழ்நிலை. எங்கே எந்தெந்த பிரச்சனை தெரியாது. நைட் நேரத்திலே இன்னைக்கு செய்தி என்ன பிரதர் அப்படின்னா, என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, என்னை குணமாக்கும் கர்த்தாவே. கூப்பிடணும்ப்பா, தேவனை கூப்பிடணும். நம்மளை உருவாக்கின தேவனை கூப்பிடணும். நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்ம குடும்பத்துக்கு ஒரு விடுதலை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபத்துக்கென்று ஒரு நேரம், தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கென்று ஒரு நேரம், தனிமேலே தேவனுடைய பாதவிடலே திறப்பில் நிற்கும் போது உங்கள் கண்ணீரை பார்ப்பார். ரவிராஜ் கண்ணீரோடு ஜெபம் பண்ணி தேவனுடைய சமூகத்தில் என் பாவத்தை அர்ப்பணிச்சேன். அப்பா நான் பாவிப்பா. ஏன்னா நான் வியாபாரத்தில் உள்ள ஒரு நபர். நான் பிறப்பிலிருந்து அப்படின்னு என்னை சொல்ல முடியாது. இல்லை எங்கள் அம்மா அப்பா ஊழியம் பண்ணாங்க, எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க, நான் மட்டும் வழி விலகி போயிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நானும் ஒரு 11 வயசில் வேலைக்கு போன ஒரு வேலைக்காரன். அதுக்கப்புறம் வியாபாரி. அதுக்கப்புறம் நஷ்டம். நடுரோட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் தேவனுக்காக அந்த ஒரு பாரத்தை வைத்தார். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது கிருபை தந்தார், அபிஷேகம் பண்ணினார், வேறு விரித்தார், பிரித்தெடுத்தார். ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை ஒருத்தர் செய்ய முடியாது. தேவன் கிருபை கொடுத்தார். ஒருவேளை இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, தேவன் அருளிய அப்போ மினிஸ்டர்களுக்கா ஒரு நிமிடமாக ஜெபிங்க. ஏன்னா எல்லா தேசத்திலும் சுவிசேஷம் போயிட்டு. ஒரு வீட்டில் பார்த்தா உண்மையிலே அழுதுட்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது. புருஷன் பிரச்சனை அப்படிம்பாங்க, பிள்ளை பிரச்சனைம்பாங்க, பேரம்பேத்தி இல்லைம்பாங்க. பிள்ளைகள் இப்போ நிறைய பிள்ளைகள் கல்யாணம் வேண்டாங்குது. பையன் பார்த்தா அம்மாட்டையும் பேச மாட்டேங்கான், அப்பாட்டையும் பேச மாட்டேங்கான். சில வீட்டிலலாம் நிம்மதியே இல்லை. வீடு பார்த்தா பெருசாக இருக்குது, நல்ல பெரிய பொசிஷனில் இருக்கு, ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தா நிம்மதியே இல்லை. துயரத்தினால் என் கண் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. என்ன கம்ப்ளைண்ட் வைக்கார் அப்படின்னா, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. அப்ப கண்ணு எப்படி மங்கி போயிற்று அப்படின்னா, சத்துருக்கள் என்கிறார். அப்ப நமக்கு பின்னாடி நிறைய சத்துருக்கள் எல்லா பக்கமும் இருக்கு. சொந்தக்காரங்க அங்க ஒரு சத்துரு உள்ள எதிர்ச்சிருவான், பக்கத்து வீட்டுல அங்க ஒரு சத்துரு எதிர்ச்சிருவான், வேலைக்கு போகிற இடத்துல அங்கே ஒரு சத்துரு எழுந்திரிச்சிருவான், படிக்கிற இடத்துல அங்கே ஒரு சத்துரு எழுந்திரிச்சிடும், காலேஜ் போன இடத்துல அங்கே ஒரு சத்துரு எழுந்திரிச்சிடும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால இந்த செய்தி இன்னைக்கு யாரெல்லாம் கண்ணீரோடும் வேதனையோடும் பலனற்று போன சூழ்நிலையில வியாகுலத்தோடு ஐயோ அப்படி சொல்லி எந்த குடும்பத்தில் புலம்பிட்டு இருக்கிறீங்களோ, உங்களுக்கு இந்த செய்தி ஒரு செய்தி உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியான பேசினால் தினம்தோறும் தொடர்ந்து கேளுங்க. ஜெபிக்கணும் அப்படின்னா 9363064181 நம்பர் உண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். நேரடியாக கூப்பிடலாம். நைட் நேரத்தில் இருக்கிற இடத்துல முழங்கால் படிங்க. டெய்லி எனக்காக ஜெபிங்க. இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவையும் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்க கூட நீங்க பேசுனீங்கப்பா, பேசின வார்த்தைக்கா ஸ்தோத்திரம். என்மேல் இரக்கமாயிரும், என்மேல் இரக்கமாயிரும், என்மேல் இரக்கமாயிரும் என்று யாரெல்லாம் கர்த்தாவே என்று கூப்பிட்டாங்களோ அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் இரக்கமாயிருக்கணும். கர்த்தருடைய கரத்திலே எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு, எங்க குடும்பம் யாரெல்லாம் இணைந்தாலும், எந்த நாட்டில் இணைந்தாலும் எல்லாரையும் இயேசு கிறிஸ்து ராஜாவினுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை தந்தது நீங்க தான்ப்பா.
அந்த ஜீவனை பரிபூர்ணப்பட வந்தது நீங்க தான்ப்பா. தீர்காயுசு தர்றது நீங்க தான்ப்பா. நாள்தோறும் கிருபை தர்றது நீங்க தான்ப்பா. நாள்தோறும் பாதுகாக்கிறது நீங்க தான்ப்பா. நாள்தோறும் வழி நடத்துறது நீங்க தான்ப்பா. எங்க கூட பேசுறது நீங்க தான்ப்பா. உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய ஆவியான எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. ஜெபிக்கிற நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலை உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியான நீங்க பேசிருக்கீங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விடுதலை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விடுதலை தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் விடுதலை தாங்கப்பா. நான் பலனற்று போனேன். சில குடும்பத்தில் இந்த செய்தியை கேட்கும் போதே கண்ணீர் விட்டு அழுதாங்கப்பா. நான் பலனற்று போனேன். எனக்கு பலனே இல்லைப்பா. எனக்கு அழுற கூட பலன் இல்லை. என் வீட்டில் எனக்கு அவ்வளோ பிரச்சனை சொல்லி போராடி ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தர் மனம் இறங்க. என்னை குணமாக்கும் கர்த்தாவே. எந்த குடும்பத்திலே வியாதியிலே, பலவீனத்திலே, குடும்பத்திலே, சாபத்திலே, எந்த குடும்பத்திலே, மாந்திரியத்திலே, எந்த குடும்பத்திலே, விக்கிரத்திலே, எந்த சூழ்நிலை செய்தி கேட்கிறாங்களோ கர்த்தாவே குணமாக்கும். இயேசு கிறிஸ்துவே குணமாக்கும். இயேசு கிறிஸ்துவே உங்க பிள்ளைகளை சந்தியும். எங்க மேல இரக்கமாயிரும். எங்க மேல இரக்கமாயிரும். எங்க மேல இரக்கமாயிரும். ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ குடும்பத்திலே ஆத்துமாவிலே வியாகுலங்கள், அந்த வியாகுலங்களை நீக்குங்க. உங்க பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கட்டளிடுங்க. முழுவதும் சில குடும்பத்துல பெருமூச்சு விட்டு அழுறாங்க. கண்ணீர் நாள் படுக்கையிலே அப்பா மிகவும் அழுது கொண்டிருக்கிறாங்கப்பா. துயரத்தினாலே அப்பா அவங்களுடைய கண்கள் எல்லாம் குழி விழுந்து போயிட்டுப்பா. சத்துருக்கள் பெருகி இருக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. திறப்புல நின்று ஜெபிக்கக்கூடிய கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ உயிர்ப்பீங்கப்பா. உங்க பிள்ளைகளை உயிர்ப்பீங்க. பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. இந்த நாள் முழுதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. தேவன் அருளிய அப்ப மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்கப்பா. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். பலனிகளை திறந்து, பண்டகசாலை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கடன்ல இருக்க அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. இந்த மாசத்துல உள்ள தேவைகள் எல்லாம் சந்திங்க. கர்த்தர் கூட இருங்க. கற்பதை ஜெபினா கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க ஆசீர்வதிங்க. டெலிவரி பொறுப்பாங்க கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு போது ஏற்ற துணை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானம் இல்லாத வாழ்க்கை எல்லாவற்றையும் மாற்றுங்க. வேதனையோடு கண்ணீரோடு வாழ்றாங்க, மாற்றுங்க. ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில பலவீனத்தோடு யாரெல்லாம் இருக்காங்களோ உங்களுடைய தலைமுறை கரங்களை தொட்டு சுகமாக்கித்தாங்க. படிக்கிற பிள்ளைகளோட தேவையெல்லாம் சந்திங்க. வெளிநாட்டில் இருக்க அந்த பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நைட் நேரத்தில் சீக்கிரமா படுத்துங்க. அதை கிருபை செய்யுங்க. தேவையில்லாத எந்த ஒரு செல்போன்லயே தேவையில்லாம எந்த ஒரு வெப்சைட்ல போகக்கூடாது. கர்த்தர் வேலை அடிங்க. குடும்பமா சந்தோஷமா மன மகிழ்ச்சி ஆசீர்வாதமா இருக்கணும். எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து மகாபிரபு இறங்கி வாங்க. எங்க வீட்டுக்குள்ள வாங்க. எங்க இதயத்துக்குள்ள வாங்க. எங்க குடும்பத்துல வாங்க. யாரெல்லாம் ஜெபிக்கலாம் அவங்களோட வியாபாரம், அவங்களோட கம்பெனி, அவங்களோட வேலை, அவங்களோட விவசாயம் எல்லா இடத்துலையும் இயேசு கிறிஸ்து நாமம் மட்டும்தான் இருக்கணும்ப்பா. எந்த ஒரு உலகத்துல எந்த ஒரு விக்கிர வழிபாடுக்கு உலக வழிபாடுகளுக்குள்ள போய் சிக்கக்கூடாது. கர்த்தர் வேலையடைங்க. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்தையும் பொருட்படுத்துங்க. ஜெபித்த குடும்பத்துக்கு தீர்காயுசு தாங்க, பூரண சுகம் தாங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினாலே தொட்டு சுகமாக்கி தாங்க. ஹாஸ்பிட்டல் இருக்காங்க எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் மாற்றி ஆசிரியங்க. முதியோர் இல்லத்துல இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. சில குடும்பத்திலே அப்பா பலவீனத்தோடு வயசாயிட்டு அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு சகல விதமான தேவையை சந்திங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, கர்த்தர் பொறுப்படுத்துங்க. ஜெபித்த எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை கர்த்தர் எல்லா குடும்பத்தையும் பாதுகாக்க கிருபைக்காக நன்றி. சீக்கிரமா படுத்துவதற்கு கிருபை செய்யுங்கப்பா. அதிக அளவில் உங்களுடைய சமூகத்தில் கண்வழிக்கிறது கிருபை செய்யுங்க. தேவையில்லாத எந்த ஒரு காரியத்துக்கும் நாங்கள் இடம் கொடுக்கூடாது. கர்த்தர் வேலையிடைங்க. தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, கையில பைபிள் எடுத்து வாசிக்க, துதிக்க, ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தரோட கரத்தில் அப்படிடும். குறைகள் குற்றங்களை மன்னிங்க. பிள்ளைகளோட தேவையில கர்த்தரே கூட சந்திங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அவங்களுடைய தேவையில எல்லாவற்றையும் சந்திச்சுங்க. துதிகன மகிமை எல்லாம் உம் ஒருங்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென்.
தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களில் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.